அம்மாடி நீதான் இல்லாத நானும் வெண்மேகம் வந்து நீந்தாத வானம் தாங்காத ஏக்கம் போதும் போதும். அத்தை மகளோ என்றோ மாமன் மகளோ என்றோ சொந்தம் எது பந்தம் எது என்று தெரியாமல் புரியாமல் அவர்களை சந்தித்ததும் சிந்தித்ததும் எனது வாழ்க்கையில் இப்பொழுது இனிக்கின்றது. பழைய நினைவுகளை நினைத்து மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன? எனது கண்ணனே நீ இங்கதான் இருக்கின்றாயா, எனது கண்ணனே நீதான் என்று காதுல வந்து ஒரு காதல் கதையை நீ சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னார் என்ன? மங்கை ஒரு கங்கையை போல இருக்கக்கூடிய அவள் கங்கை நதியை வந்து ஏன் சொல்றாங்க ஒப்பிடுறாங்கன்னா, எனது மங்கை பல புண்ணிய நதி சொல்லுவோம்ல, அந்த புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய கங்கை போல் இருக்கக்கூடிய எனது மங்கையே என மன்னன் ஒரு கண்ணன் என உன்னை விட்டு நான் எங்கேயோ வெகு தூரம் விலகி சென்று விட்டேன். எனது கண்ணனே நீ இங்கதான் இருக்கின்றாயா, எனது கண்ணனே நீதான் என்று காதுல வந்து ஒரு காதல் கதையை நீ சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி போயிட்டேன். மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னார் என்ன? மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன? மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன? நான் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அவள் அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ. நான் தேடும் அவள் அத்தை மகளோ எனக்கு தெரியாது, எனது மாமன் மகளோ எனக்கு தெரியாது, சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ எனக்கு தெரியாது. அதனால சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட. அருமையான லைன். இந்த மாதிரி நான் யோசிச்சேன் இல்லையா, உன்னை நான் சந்தித்ததும் நீ திரும்ப சென்றதும் அதை பற்றி நான் சிந்தித்ததும் எனக்கு தித்திக்கிறது. அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ. அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ. சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட. சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட. அந்த நினைவுகளை தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இப்ப வரைக்கும் அவருக்கு தனியாவே பாடிட்டு இருக்காருல்ல. அதுக்கப்புறம் அம்மாடி நீதான் இல்லாத நானும் வெண்மேகம் வந்து நீந்தாத வானம் தாங்காத ஏக்கம் போதும் போதும். அம்மாடி நீதான் என் கூட இல்லாததுனால நான் வெண்மேகம் வந்து நீந்தாமல் இருந்தா வானத்துக்கு அழகு இருக்கா? ஒரே பிளைனா இருந்துச்சுன்னா மேக கூட்டங்கள் அப்படியே தத்தி தவழ்ச்சி போற போதுதானே அதை பாக்குறதுக்கு வந்து அப்படியே அழகா இருக்கும். அது மாதிரி பிளைன் ஆகி போச்சு, வாழ்க்கையே வந்து இருண்டு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து பிளைன் ஆகி. அதுதான் அம்மாடி நீதான் இல்லாத நானும் வெண்மேகம் வந்து நீந்தாத வானம். இதை நினைச்சதுனால நான் எனது மனசு தாங்காத ஏக்கம் போதும் போதும். மேக கூட்டங்கள் இல்லாம வானத்தை பார்க்க முடியாது. கலகலன்னு இருக்குல்ல, அப்படி இப்படி போகும் இப்படி போகும் இப்படி வரும்ல. அது மாதிரி நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. தாங்காத ஏக்கம் போதும் போதும். உன்னை ஏங்கி இவ்வளவு நாள் வண்டி ஓடிடுச்சு, இன்னுமே ஓடாது வண்டி. ஆமா தயவு செய்து வந்துருந்து ரொம்ப கெஞ்சுறாரு. ஆனா வருமா? வராது. தெரியாது. ஆமா கற்பனையிலே வாழ்ந்துக்கு இருக்காரு. அம்மாடி நீதான் இல்லாத நானும் வெண்மேகம் வந்து நீந்தாத வானம். அம்மாடி நீதான் இல்லாத நானும் வெண்மேகம் வந்து நீந்தாத வானம்
அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ எனக்கு தெரியாது. உன்னை நான் சந்தித்ததும் உன்னை பற்றியே நான் சிந்தித்ததும் அதை நினைக்கின்ற பொழுது எனக்கு தித்திப்பாக இருக்கின்றது. அம்மாடி நீதான் இல்லாமல் நான் வெண்மேக கூட்டங்கள் வந்து நீந்தாமல் இருந்தால் அசைவற்று போய் எப்படி அந்த வானம் இருக்குமோ அதுபோல எனது வாழ்க்கை ஆகிவிட்டது. மேல் மேலும் என்னால் இதை தாங்க முடியாது. இந்த ஏக்கம் போதும் போதும் தீருமா? மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னார் என்ன? மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன? அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ? அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ? சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட, சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட, அம்மாடி நீதான் இல்லாத நானும் பெண்மேகம் வந்து நீந்தாத வானம். அம்மாடி நீதான் இல்லாத நானும் வெண்மேகம் வந்து நீந்தாத வானம். தாங்காத ஏக்கம் போதும் போதும், தாங்காத ஏக்கம் போதும் போதும். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மார ஒன்ன தேடுது. பொழுதாகி போச்சு விளக்கேற்றியாச்சு பொன்மாலை ஒன்ன தேடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. காத்தாடி போலாடுது. காத்தாடி போலாடுது. ஓவரால் சாங்ல மகாலிங்கத்தை கவர்ந்த லைன். மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன? குமரன் அவர்களுக்கு பிடிச்ச லைன். அம்மாடி நீதான் இல்லாத நானும் வெண்மேகம் வந்து நீந்தாத வானம். தாங்காத ஏக்கம் போதும் போதும். ராகவேந்தர் அவர்களை கவர்ந்த லைன். யாரோடி இங்கு எனக்கென்ன பேச்சு? நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு. வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே. தலைவன் தலைவியை அத்தை மகளோ என்றோ மாமன் மகளோ என்றோ சொந்தம் எது பந்தம் எது என்று தெரியாமல் புரியாமல் அவர்களை சந்தித்ததும் சிந்தித்ததும் எனது வாழ்க்கையில் இப்பொழுது இனிக்கின்றது பழைய நினைவுகளை நினைத்து. ஆனால் அம்மாடியோ நீ என் அருகில் இல்லாத நானும் வெண்மேகமே மேகமே வெண்மையாக மாறிவிட்டது. அதாவது பெண்கள் வெள்ளையாடை போர்த்தக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் என்ன மாதிரி இருக்குமோ நடக்குமோ அதை போல் நான் மாறிவிட்டேன் ஆகிவிட்டேன். தாங்காது இந்த ஏக்கம் போதும் போதும். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடு. பாய் பாய்.